வணக்கம். சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதாவும் அருணும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னதான் இருந்தாலும் இந்த மீனா நம்ம வீட்டில் தானே இருக்கா, அவள் தங்கச்சி வந்து இவங்ககிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க இந்த விஜயா. சரி, நம்ம சொன்னால் திடீர்னு அந்த மீனாவும் அந்த முத்து நம்ப மாட்டாங்க, வீணா போன என் வீட்டுக்காரும் நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு பக்கத்தில் போகிறாங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அப்படிங்க. என்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வாங்குதாங்க. நீங்கள் யார் சித்தா மேலே கை வைக்க அப்படின்ட்டு. நீ யாரியா அப்படிங்கிறாங்க. நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஏய், ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ. எங்கள் வீட்டில் வந்து உங்கள் அக்காவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சு அதே மாதிரி நீ இந்த குடும்பத்தை ஏமாத்தலான்னு பார்க்கியா அப்படிங்கும்போதேம்மா நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நேராக சீதா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சீதா ரொம்பவே பயந்து போகிறாங்க. ஆகா, இந்த அத்தை யார்கிட்டையும் ரொம்ப கோவப்படுவாங்க, எங்கள் வீடுனாலே பிடிக்காது, எங்கள் அக்கா பணக்கார வீட்டிலேருந்து வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுவாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, நான் ஒன்று தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னன்னா பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன், இது என்றைக்காவது நடக்குது தான். இது உங்கள் அத்தைன்னா யாருங்கும் போது எங்கள் மாமாவோட அம்மா, இவங்க பணக்காரங்க, நாங்கள் கஷ்டப்பட்டாருன்னா அவங்க எங்களை ஒரு பொருட்டாக எடுக்கிறது கிடையாது அப்படிங்கும்போது, சரி விடு பார்த்துக்கலாம், நான் வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே பயமாக இருக்குது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கு எங்கே போனே தெரியல. நேராக ஆஸ்பத்திரியிலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ அதில் வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீ தான் வந்து டூட்டி முடிஞ்சு போயிட்டே மறுபடியும் வந்திருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கதை எனக்கு என்ன பண்ணனே தெரில அப்படிங்கும்போது, சரி ரைட், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், நான் உங்கள் வீட்டுக்கு நைஸாக போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சீதாவோட ஃப்ரெண்டு வந்து சீதா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறாங்க. அங்கே விஜயா பரபரப்பாக போய், ஏய் வெளியே வாங்க பூக்காரிகளா அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா வந்து அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நீனு இங்கே தான் இருக்கியா அப்படிங்கும்போது, அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வாங்கவா, நீ தான் வந்து என் புருஷனை ஏமாற்றி என் வீட்டுக்கு மருமகளாக வந்தேன்னா உன் தங்கச்சியை ஒரு பணக்கார வேலை பார்த்து ஏமாற்ற சொல்லியிருக்கியோ, அவனும் பெரிய பைக் வச்சுருக்கான், கையில் நகை போட்டிருக்கான், பணக்காரனை பார்த்தே நீ வந்து லவ் பண்ண வைக்கலோ அப்படி அப்படிங்கும்போது, என்னத்தை பேசுகிறீங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, உன் தங்கச்சி சீதா ஒரு பையனை கையில் பிடிச்சி ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை இப்படிலாம் பேசாதீங்க, எங்கள் சீதா அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. தெரியும்டி, இப்படிலாம் நீ பண்ணு பேசுவேன், அவன் புருஷன் பேசுவான், அவங்க அம்மா பேசணுன்னு தெரியும் அப்படிங்கும்போது, சம்மந்தி மீனாவை உங்கள் வீட்டில் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன பேசினாலும் அவள் பொறுத்து போவா, சரி எங்கள் மகன் அங்கே வாழ்கிறாளேன்னு சொல்லி நாங்களும் பொறுத்துக்குவோம், தேவையில்லாமல் சீத்தாவை சொல்லாதீங்க அப்படின்றபோது சத்யா வந்துடுறாங்க. அம்மா இங்கே என்னம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறடே, உங்கள் அக்கா பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் லட்சணத்தை அப்படிங்கும்போது, மரியாதையாக பேசுங்க, நான் அத்தை பொண்ணு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கும்போது, நீ என்கிட்ட பணத்தை ஆட்டையை போட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, உங்கள் பணத்தை நான் வாங்கிட்டு போயிட்டேன், அது போக உங்கள் மருமக பெரிய பணக்கார மருமகம் அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஃப்ராடாக தான் இருந்திருக்கு, எங்களோட பெரிய ஃப்ராடு தான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் விடு, இங்கே பாரு உங்கள் அக்கா யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை காமிக்காங்க. இதை பார்த்த சீதாவோட அம்மா மீனா சத்யாவுக்கு ஒன்றுமே உடலை, இது யாரும்மா அத்தை காமிக்காங்க அப்படிங்கும்போது, யாரா உங்களுக்கு தெரிஞ்சு தானே அனுப்பியிருக்கீங்க, நல்ல குடும்பம் இருக்கட்டும் அந்த முத்துக்கு அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. முத்து நைட்டு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று போய் நைட்டு போகிறாங்க, கார் ஓட்டியிருக்காரு, சரி வந்து ரெஸ்ட் எடுப்போமேன்னு சொல்லி வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. போனதும் போக முடியே முத்து எந்திரா அப்படின்னு கத்துறாங்க. கத்துனோடனே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய், உன் பொண்டாட்டி குடும்பத்தால் அந்த குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமாக இருக்குது அப்படிங்கும்போது, மீனா குடும்பத்தால் என்றைக்குமே யாருக்கும் அசிங்கம் கிடையாது, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அந்த சத்யா பையன் தான் இப்போ உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல, அவன் கரெக்டாக வேலைக்கு போயிட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சத்யா இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணல, அவன் குழந்தையாக தான் பண்ணுறாள அப்படிங்கும்போது, சீதாவா அவன் நல்லா படித்து நல்லா வேலை பார்க்கா, அவன் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற, நல்ல வேலை பார்க்கா, அதுவும் சூப்பர் வேலை பார்க்குறா, பணக்கார மாப்பிள்ளையை பிடிக்க பார்க்குறா அப்படிங்கும்போது, அம்மா வாய்க்கு வந்தாலும் பேசாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ மீனாவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. எப்படியும் வீட்டில் வந்து அவர்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, அத்தை அவர் தூங்கிட்டு அவரை இடைஞ்சு பண்ணாதாங்க அப்படிங்கும்போது, எல்லாம் பண்ணுவேண்டி, நீங்கள் எங்களை பண்ணும்போது நாங்கள் பண்ண மாட்டோமா, மனோஜ் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அந்த சிட்டியில் இருக்கான், அவனை கேவலப்படுத்தணும் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க வச்சுட்ருக்கீங்கும் போது, அத்தை இங்கே காமிச்சது எனக்கே ஷாக்காக இருக்குது, சீதாவை நான் அந்த பூசை கொடுத்துருக்கேன், ஒரு ஒழுங்கு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்க, நடிக்காதடி நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, மீனா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, ஒன்றும்லங்க அப்படின்ட்டு சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சீதா ஒன்றானுக்கு ஃபோட்டோவை பார்த்துட்டு முத்து ஒரு மாதிரி ஆகிறாரு. மீனா என்ன மீனா, இந்த அருணுக்கும் நம்மளுக்கும் ஏற்கனவே ஆகாது, என் மேலே உள்ள கோவத்தில் தான் நம்ம மனோஜை வந்து உள்ளே வச்சான், இப்போ வந்து அவங்க கூட சீதா பழகுற மாதிரி ஃபோட்டோ இருக்குது, இது என்ன அப்படிங்கும்போது, டே
நான் தான் பார்த்தேனடா, பார்த்துட்டு அவளுக்கு 4 பூசை போட்டு தான் வந்து சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவன் மேலே கை வைக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உன் குழந்தையா வந்து அவள் பாட்டில் நிற்பா, நான் வந்து பார்த்துட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. அத்தங்குத ஒரு உரிமையை தான் பண்ணியிருக்கீங்க, வீட்டுக்கு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது முத்துக்கு பயங்கரமாக சிந்தனை போகுது. என்ன சிந்தனை போகுதுன்னா, நம்மளுக்கும் அந்த அருணுக்கும் ஆகாது, நம்மளை வந்து ஏதாவது பண்ணுதான்னு நினச்சிக்கிட்டு நம்ம மாமியார் வீட்டில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கையில் இருக்காங்க. அப்போ தான் முருகன் பேசுனது நினைவுக்கு வருது. இந்த போலீஸ்கார் ஒரு பொண்ணை விரும்புகிறாரு, இப்போ தான் ஓகே இருக்கும் பொழுது அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, அப்போது நம்மளை பிடிக்கலங்கிறதுனால தான் அங்கே புண்ணியம் கோயிலுக்கு வந்தானே அப்படின்னு சொல்லி பயங்கரமான சிந்தனையாக பண்ணி பார்க்காரு. அப்படி இருக்கும்போது முருகன் ஃபோன் பண்ணி, அண்ணே உங்களை பார்க்கணுண்ணே அப்படிங்கும்போது, இல்லை நான் வேறு ஒரு கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறேன். நானும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கதை சொல்லணும் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. உடனே கார் ஸ்டாண்டு போகிறாங்க. என்ன முருகா அப்படிங்கிறாங்க. அண்ணே முதல்ல இந்த கேட்க பிடிக்கணே அப்படிங்கிறாங்க. 2 விஷயம் சொல்ல வந்திருக்கேண்ணே, ஒரு சந்தோஷமான செய்தி, இன்னொரு டவுட்டான செய்தினே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லுடா, நானே பயங்கர உரியில் இருக்கேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. அண்ணே என் லவ் ஓகே ஆயிடுச்சுண்ணே, என்னை லவ் பண்ண பொண்ணு ஏற்றிக்கிடுச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா சந்தோஷம், நல்லா இருடா அப்படிங்கிறாங்க. சரி இன்னொரு விஷயம் என்னது அப்படிங்கிறாங்க. அண்ணே அந்த போலீஸ்காரெலாம் ஒரு பொண்ணு விரும்புமா அப்படியா அப்படியான்னு கேட்டிங்களா, அது விரும்புது யார் தெரியுமாண்ணே, உங்கள் வீட்டம்மா கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுல அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அவர் செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, இது பாருண்ணே அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு மேலும் கடுப்பாகுது. இந்த அருணை வந்து என்ன ஏதாவது பண்ணதுக்காக தான் இதே பண்ணிகிட்ருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ அருண் வந்து டூட்டி முடிய ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அந்த நேரத்தில் முத்து போகிறாரு. யோ வெளியே வையா அப்படிங்கிறாங்க. ஒரு ரோட்டில் மத்தியிலேருந்து வெளில வர, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன அசிங்கப்படுத்த நினச்சிக்கிட்டு ஏன் அப்படி பண்ணுறது, அவனுக்கு நல்ல இல்லையா, அவனுக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. ஒழுங்கு மரியாதை பேர், நானே வேறு கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாரு அருண். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 பேருக்கும் வார்த்தைகள் தடிக்குது. இப்படி ஒன்று ஒன்றா பேசுகிறாங்க. பேசும்போது ரொம்ப கடுப்பாக 2 பேரும் கெட்டு மல்ல ஊரில் ஆரம்பிச்சிடுறாங்க. வரவங்களும் போகிறவங்களும் இது வீடியோ எடுத்து வீடியோவை போட்டு விட்ருக்காங்க. இது பயங்கர வைரல் ஆகுது. அப்போ அங்கே இருந்தவங்க முத்தை அனுப்பி விட்ருந்தாங்க. அவரும் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு அருண் உயர் அதிகாரி பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, நீ டியூட்டியில் இருக்கும்போது இப்படி நடந்திருக்க வச்சுருக்கு, நீ ஸ்டேஷன் வந்து சொல்ல மாட்டியா அப்படிங்கும்போது, இல்லை சார் ஒன்றும் இல்லை, ஒரு ரோடு போய் வந்தான், திடீர்னு வந்து என்கிட்ட தேவையில்லாமல் பேசினான் வச்சான், என்ன கதைன்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கும்போது, வா ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடு, அவனை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுக்காங்க. முத்தை தூக்கி கொண்டு வந்துடுறாங்க. முத்தை தூக்கி உள்ளே வச்சோடனே இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிய வருது. மீனாவுக்கு தெரிய வந்தோடனே அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க, மாமா ஏற்கனவே இவருக்கும் அந்த அருணுக்கும் பிடிக்காது, அவர் தேவையில்லாமல் பண்ணி உள்ளே வச்சிட்டாரு அப்படிங்கும்போது விஜயா சிரிக்கிறாங்க. ஏங்க நான் தான் சொன்னோம்ல அந்த சீதா பிள்ளை ஒரு பையன் கூட பழகுதான்னு சொல்லிட்டு, அந்த பையன் போலீஸுக்காரனா விசாரிக்கும் போது தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவருக்கும் ஏற்கனவே வீட்டுக்காரங்க ஆகாது, சீத்தாட்ட சொல்லி புரிய வச்சிட்டோம், இனிமேல் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கும்போது நடிக்காது. வணக்கம் எல்லோரும் எப்படியும் நல்லா கட்டிப்பீங்க, என்னத்தையும் பண்ணுங்கள், எங்கள் குடும்பத்தை ஏமாத்துகிற மாதிரி எல்லா குடும்பத்தையும் ஏமாத்துறீங்க. அண்ணாமலை விஜய் அவன் வாயை மூடிக்கிட்டு இப்போ என்ன நடக்காத தான் பார்க்கணும், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. ஆமாம் இந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்டேஷன் தான்மா அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. பொண்ணு என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவர் டூட்டியில் இருக்கிற ஆள் எப்படி பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு அப்படிங்கும்போது, மீனா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லைம்மா அவர் உள்ள வச்சா தான் முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அது போக நீங்கள் எதனால் அருண்கிட்ட பேசிக்கோங்க மாதிரி அருண் சொல்கிறாரு, என் மேலே வந்து கை வச்சிட்டான். அந்த நேரத்தில் ஏகப்பட்ட பேர் செல்லு எடுத்து அங்கங்கே ஃபார்வர்டு பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, நான் பண்ணவே மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது மீனா எவ்வளோ சொல்லி பார்க்காங்க. அண்ணாமலையும் கையெடுத்து கொண்டு பார்க்காங்க. இல்லைனாச்சு நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு ரோடி ஒரு சண்டியை பற்றி வச்சுட்டு நீங்கள் பேருங்க வாயை பாருங்க அப்படி இப்படின்றாங்க. இங்கே மீனா சரியான கோவத்தில் சீத்தாட்ட போகிறாங்க. சீத்தா அப்படியே பலாருன்னு வாங்குதாங்க. ஒன்றால் தானே இவ்வளோ பிரச்சனையும் அப்படிங்கிறாங்க. நான் என்னக்கா பண்ணேன், நீ சொன்னோன்னு நான் தான் கேட்டேனே, நான் வந்து அருண் கூட நம்ம பேசவே மாட்டேன், அருணை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படிங்கிறாங்க. உடனே பாருக்கா அவர் இத்தனை கால் பண்ணியிருக்காரு, ஃபோனே எடுக்கலை அப்படிங்கிறாங்க. இங்கே மறுபடியும் சீத்தாவுக்கு கால் பண்ணி பார்க்காரு. சீத்தாவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையா, நம்மளுக்கு உள்ள வீடியோவை பார்த்துருப்போலோ, இந்த முத்து நானும் வந்து ரோட்டில் உருண்டு கிடந்து பார்த்தோம், ஒரு சீத்தா கோவப்பட்டு போகலாம், சரி ரைட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரியில் பார்த்து பேசிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. சீத்தா வந்து அருண்கிட்ட பேசவே கூடாதுங்கிற மனநிலையில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சீதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மாமாவை உள்ளே வச்சது வந்து அருணா அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. சீதா சொல்லு, வீடியோ பார்த்தியா, சாரி அவனுக்கு எனக்கு ஆகாது, பார்க்க நேரம்லாம் முறைப்பான், நான் அதான் அவனை உள்ளே வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களை போய் நான் விரும்பினேன் பாருங்கள், எங்கள் மாமாவையும் உள்ளே வச்சிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா உள்ளே வச்சேன், உங்கள் மாமா எங்கே உள்ளே வச்சேன், அவனுக்கு எனக்கு ஆகாது, உங்கள் மாமாவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த முத்துன்னு சொல்லி உள்ளே வச்சுருக்கீங்களா, அதான் எங்கள் மாமா, எங்கள் அக்கா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க.
என்ன சொல்கிற? ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த பரபரப்பில் மீனா வந்து பேசுனது அவன் பொண்டாட்டி தானே அப்படிங்கிறது சிந்தனையே அவருக்கு இல்லை. ஆஹா ஆமாம் என்ன இது வந்து முத்து பொண்டாட்டி தானே, அப்போ அவள் தான் எங்கள் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு சாரி சாரி சீதா, எனக்கு உங்கள் மாமான்னு தெரியாது, ஆனால் என்கிட்ட பார்க்கும்போதெல்லாம் ஏட்டி குட்டி பண்ணுவார், ஆனால் இந்த குடும்பத்துலேயே நீ வந்து இருக்க வைக்க அப்படிங்கும்போது அவர் எங்கள் மாமா நியாயமாக இருந்தால் மட்டும் தான் கேட்பார், தப்புன்னு போட்டால் கேள்வி கேட்பார், அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார், இப்போ தாயாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான், தப்புன்னா தப்பும் பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இந்த விஷயத்தில் வந்து சீதா நீ தலைப்படாத, அவன் உள்ளே போகிறது தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கூட நான் இன்னும் பேச போகிறதில்ல வைக்க போகிறதில்ல, நான் ஒரு ஃப்ரெண்டாக கேட்குறேன் அப்படிங்கும்போது, என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அப்போ நீ கல்யாணம் முடிக்க மாட்டியா வைக்க மாட்டியா அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் மாமாவுக்கும் உங்களுக்கும் ஆகாதுங்கும்போது சரி வராது, எங்கள் மாமாவும் அக்காவும் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் கல்யாணம் முடிப்பேன், நான் தான் அவங்ககிட்ட வந்து உறுதியாக வாக்கு கொடுக்கல, நம்ம 2 பேரும் பழகி பார்ப்போம், சரியாக வந்தால் கல்யாணம் முடிப்போம்னு சொன்னேன், சரி வராது அப்படிங்கும்போது அருணுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்னும் உயர் அதிகாரிட்ட போய் பேசுகிறாங்க, சார் நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. நீ என்னையா தப்பு பண்ண, நீ டியூட்டி பார்த்துட்டு இருந்தால் அவன் தான் தேவலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்களே. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு பொண்ணை விரும்பினேன், அவர் இந்த பிள்ளையோட மாமனார் பாம்பளுக்கு எனக்கு தெரியல, ஏன் பார்க்கும்போதெல்லாம் வந்து என்கிட்ட சண்டைக்கு கண்டி வருவான், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், அவனை விட்டுருங்க சார் அப்படிங்கும்போது, இல்லை தம்பி விட முடியாது அப்படிங்கிறாங்க. முத்தை வந்து நேராக உள்ளே கொண்டு போயிருந்தாங்க. அப்போ சீதாவுக்கு ரொம்ப கடுப்பு, மாமா வந்து இந்த அருணால் உள்ளே போயிட்டானா முகத்திலே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீதா 2 நாளாக வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அருண் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்காங்க. 3ஆவது நாள் வேலைக்கு போகிறாங்க. சீதா நீ எப்போ வருவேன்னு சொல்லி தினம் லீவ் போட்டு வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்க. என்ன எதுக்கு பார்க்குறீங்க, எங்கள் மாமா உங்களுக்கும் பிடிக்காது, என்கிட்ட வந்து இங்கே தேவலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து கேட்டு உங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்காரு கடைசியாக, அவரை நீங்கள் உள்ளே வச்சிட்டீங்க, எங்கள் மாமாவை இப்போதைக்கு வெளியெடுக்க முடியல, கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகுங்காங்க அப்படிங்கும்போது, உங்கள் மாமான்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ சேட்டை பண்ணதும் உங்கள் மாமனா, அவருக்கும் உங்கள் அக்காவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீ வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். முதல்ல அதுக்கு நான் சம்மதிக்கணும்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, அப்போ நீ என்கிட்ட பேசுனது வச்சதெல்லாம் பொய்யா, அப்படியா இப்படியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் முழுமையாக பிடிச்சி எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் செய்வேன்னு சொன்னேன், நீங்கள் வந்து இப்படிலாம் பேசாதீங்க வைக்காதீங்க அப்படிங்கும்போது, அருண் வந்து முத்தை பற்றி உண்மையை நம்மளுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் சீதாட்ட நம்ம அம்மாவை கூட்டிருந்து பேசணும் அப்படின்னு சொல்லி முத்தை பற்றி எல்லா விஷயமும் கிராமத்தில் இருந்து இங்கே இருந்து சுற்றி இருக்க குடும்பத்தில் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. விசாரித்த வகையில் எல்லாருமே சொல்கிறாங்க, முத்து பையன் வந்து அவன் இவ்வளோ கோபமாக காரணம் குடும்பம் தான், ஆனால் ரொம்ப நல்ல பையன், யாருக்கும் உதவினா அப்படி செய்வான், படிப்பு தான் கம்மியை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் படிப்பை வீணாக்கினா தான் அண்ணனும் அம்மாவும் தான், அதனால் அந்த கோபத்தில் இந்த பையன் இப்படி ஆகிட்டான், மற்றபடி ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. ஸ்டாண்டில் எல்லாத்தையும் விசாரிக்கிறது ரொம்ப சூப்பர் ஆள், அப்படி ஒரு ஆளையே பார்க்க முடியாது வைக்க முடியாது, தான் வந்து ஒரு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆள், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்லாலும் செய்வான் அப்படின்னு எல்லோரும் சொன்னோன்னே அருணே வருந்தார், நம்ம தான் தப்பாக நினச்சிருப்போம் போல், எல்லாருக்கும் 2 பகுதி இருக்கும், நம்ம ஒரு பகுதியை பார்த்து முடிவெடுத்தோம் போல், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தை வெளியெடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலையும் எடுக்கிறாரு. அப்புறம் முத்தை பார்த்துட்டு வருத்தம் தெரிவிக்கிறாரு. அப்போ முத்து சொல்கிறாரு, சரி ரைட்டு, நானும் உங்களை வந்து ஏதோ ஒரு எதிர் திசையில் வந்து பார்த்துட்டேன், இன்னுமே சீதாட்ட நீங்கள் பழக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அருண் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாரு. இங்கே வெளியே வந்த பிறகு சீதா இன்னுமே அருண்கிட்ட பேச வேண்டாம், நான் வெளியே வர காரணம் அவராக தான் இருக்கார், இன்னுமே நான் ஒரு எதிர்த்திசையில் போக மாட்டேன், என் மேலே உள்ள கோபத்தில் ஓன் வாழ்க்கையில் அவன் பாய்க்கிடக்கூடாது அப்படி அப்படிங்கும்போது சீதா ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஆனால் அருண் அவங்க உண்மையாகவே மனசில் விரும்பியிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து சீதா தெரிஞ்சுக்கிறாங்க. சீதா விரும்புகிறத மீனா நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்காது, ஆனால் வந்து எந்த மாவளை பார்த்தாலும் சீதா வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறா, எங்கள் சொந்தக்காரங்க நல்ல வசதி, முன்னாடி பொண்ணு வேண்டான்னு சொல்லுவாங்க, இப்போ சீதா நல்லா படிச்சிருக்கா, வேலை பார்க்கணுன்னா கல்யாணம் முடிச்சுக்கிட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் சீதாவுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கும்போது முத்துக்கு அப்போ தான் மனசு கஷ்டமாக இருக்குது, நம்மளால் ஏன் வந்து சீதா அவங்களுக்கு வம்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்னோடய ஈகோவை விட்டுட்டு நான் வந்து அந்த அருண்கிட்ட போய் பேச போகிறேன் அப்படிங்க. வேண்டாங்க, அவர் உங்களுக்கு மட்டும் பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது, இல்லை மீனா நானே போகிறேன்னா சில நேரம் பேசியிருக்கேன், நான் சொன்னது சரியுமே, அதே மாதிரி அவரும் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பார் பேசுவோன்னு சொல்லிட்டு நேராக அருண் வந்து விட்டுட்டில் இருக்க நேரத்தில் அவங்க அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. அருணுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது அருணும் நம்மளை மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி, சரிம்மா எனக்கு வந்து அருணை பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு நாள் பொண்ணு கேட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அருண் வந்தோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மா உண்மையாக சொல்லிட்டு அவங்க வந்து பேசினானா அப்படிங்கிறாங்க. அம்மா பேசினாம்மா, நீ பொண்ணு கேட்டு வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவை அவசரமாக வா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு முத்து. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க, ஒரு முக்கியமான ஆள் வருது,
அந்த மாப்பிள்ளையை கண்டிப்பாக வந்து சித்தாவை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் தான் எந்த மாப்பிள்ளையும் வேண்டான்னு சொல்கிறாளே அப்படிங்கிறாங்க. இந்த மாப்பிள்ளையை வேண்டானே சொல்ல முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சீதா பெறப்படாமே இருக்காங்க. அப்போ பொண்ணு கேட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ அருண் பார்த்துட்டு சீதா ஒரு மாதிரி நீங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா தான் என்ன பொண்ணு கிட்ட வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து ஆமாம் மீனா நான் தான் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி மீனா நம்மளுக்காக அவங்க வந்து நினச்ச வேண்டாம், பிரிஞ்சிருக்க வேண்டாம். சீதா வந்து நம்மளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணும்போது நம்மளும் அவளுக்கு ஒரு சில தியாகத்தை பண்ணணும்ல. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. இனி மாதிரி அவர் ஒரு கோவக்காரர், அவங்க வீட்டுக்கு 2 கோவக்கார மருமகன் வராங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்து சம்மதம் பேசுகிறாங்க. அப்போ அண்ணாமலையும் வர சொல்லி தாம்பளத்தை மாற்றிடுறாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு 20 நாளில் கல்யாணங்கிறாங்க. கல்யாணமும் ரொம்ப சிறப்பாக நடந்து சீதாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருறாங்க. அப்போது விஜயா வந்து ரொம்ப சொல்கிறாங்க, நான் சொல்லலை அந்த மாப்பிள்ளை எப்படியாவது ஏமாற்றி அனுப்பிவிட்ருன்னு சொல்லிட்டு அவன் சர்க்காரில் வேலை பார்க்கான், நல்லா சம்பளத்துக்காக அனுப்பிட்டாங்க. அவனுக்கு கிராமத்தில் நல்லா வசதி இருக்கான், இங்கே 2-3 வீடு இருக்கான். அப்படி அப்படிங்கும்போது அதுக்கு அவளாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கல. சீதா உண்மையிலே விரும்பிட்டான், அவரை விரும்புகிறாங்க. எங்களுக்குள்ள கோவத்தில் அவங்க வாழ்க்கை வம்பா போண்டான்னு சொல்லி என் வீட்டுக்காரர் தான் செஞ்சார். அப்படிங்கும்போது அதான் தெரியுமே, நீ ஓன் சொல்லதை நாங்கள் கேட்டு ஆடுவோம். அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுவாங்க, அவனாவது கரெக்டாக இருக்கட்டும், கரெக்டான பொண்டாட்டி கிடச்சி நல்ல மாதிரி இருக்கான், எனக்கு தான் அப்படி கிடைக்கல. அப்படிங்கும்போது ஏங்க என்னங்க எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையாக தான் சொல்லுதேன். முத்து வந்து ரொம்ப கோவக்காரனாக இருந்தால் ஏழு இப்படி பண்ணுவான். இப்போ பாரு மீனா வந்தப்பறம் எல்லாமே சரியாக செஞ்சிட்ருக்கான். தான் கோவத்துக்கு இன்னொரு ஆள் அதுக்கு ஈடாகக்கூடாது அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலையும் வந்திருக்கான். சரியா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இங்கே மனோஜ் வந்து நிம்மதி இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. அப்போ கடங்காரங்க தேடி தேடி வந்துட்டுருக்காங்க. அப்போ அண்ணாமலைட்டு வந்து ஒரு ஆள் கேட்குறாங்க, என்னாச்சு உங்கள் பையன் கடையிலையும் இல்லை வீட்லேயாவது இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. ரூமில் தான் இருக்காங்க. அண்ணாமலைக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஐயா எங்களை மாதிரி ஒரு 12 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு சப்டியில் ராகவன்னு சொல்லிட்டு, பணத்தை திருப்பி தரலை. சந்தோஷார்கிட்ட கேட்டால் இவர்கிட்ட கேளுங்கங்கிறாங்க. சரிங்களா. இவர் என்ன சொல்கிறாரு, சந்தோஷ் சார் எனக்கு மாதம் மாதம் கமிஷன் தருவார், 2 மாதமாக தரலை, வந்த பிறகு தராங்கிறாரு. என்ன நடக்குன்னு எங்களுக்கு புரியலையா, ஒழுங்காக பணத்தை தர சொல்லுங்கள், இல்லைன்னா அவர் கடையை நடத்திக்கிட மாட்டார், பார்த்துக்கிடுங்க, எங்களுக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னோடனே, அண்ணாச்சி பொறுங்க அதுக்கு என்னென்னு நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. போன பிறகு டேய் மனோஜ் வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க, டேய் கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டாயிருமா, டேய் ஒரு ஆள் கடன் கொடுக்கணும், அதை கொடுத்தா தானே முடியும், இல்லைன்னா நாளைக்கு தரேன்ட்டு எவ்வளோ நாளைக்கு ஏமாற்றுவேன், கடையை திறந்து வச்சுட்டு வந்து இருந்துக்கிட்டேன்னா என்னப்பா அர்த்தம், வீட்டுக்கு கடங்கிறாங்க தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் சரி கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக அவங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடு அப்படிங்கும்போது, ஏன்ட்ட எங்கேப்பா பணம் இருக்குது, பணமே இல்லை, கடையில் வியாபாரமே இல்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டேய் பண்டிகை காலம் தானே எல்லா பக்கமும் இல்லை வியாபாரம் ஆகும், உங்ககிட்டலாம் ஆகலை அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, டேய் முத்து நீ சொல்கிற மாதிரி தான் வார கஸ்டமர்கிட்ட வந்து இனிமையாக பேச மாட்டான், தான் வந்து பெரிய ஓனர்ன மாதிரி திலக்கணத்தில் பேசுவான், வாங்க வரவங்க எளிமையாக நடந்துக்கிட்டாலோ அன்பாக பேசினாலோ தான் வருவாங்க, பொருள் மட்டும் தரமாக கொடுத்தா காணாது, ரேட்டும் கம்மியாக இருக்கணும்னா எல்லா வகையிலும் கம்மியாக இருக்கணும், போன வச்சு அதிக ரேட்டு ஏற்றி வைப்பான் லாபம் பெறுறதுக்கு, அதுபோக வாரவன்ட்ட நான் பெரிய ஓனர் அப்படின்னு ஃபுல்ட்டாக பண்ணுவான், அதுபோக தங்கிட்ட வேலை பார்க்குற ஆளை வந்து சரியாக நடத்த மாட்டான், அப்படி நடத்தினா தானே ஓனருக்கு லாபத்தை கொடுப்பாங்க, ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கும்போதே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் சரி வராது, ஓனர்னா அது ஒரு கற்று வேணும் அப்படிங்கிற அதான்டா கடத்தில் சுற்றிட்டுருக்க அப்படிங்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார யாரும் பேச வேண்டாம், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் கடையை பற்றி மனோஜ் பார்த்துக்குவோம் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த கடையை அவங்க 2 பேரும் தான் ஆரம்பித்தாங்க, அவங்களே நடத்துவாங்க, நீ தேவையில்லாமல் பண்ணாத விஜயா அப்படிங்கும்போது, ஏங்க என் பையன் கடையே போகக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அவனே முத்து சொல்கிறாரு, எப்பா பார்லரமாக போனாலாவது அவன் வந்து வேறு மாதிரி லைனுக்கு போவான், செய்க்கு வழி இருக்குது, ஆனால் பார்லரமாக போனால் கண்டிப்பாக அவன் பிளாப் தான்ப்பா, இருக்கிற கடையும் விட்டுருவோன்னு என்னமோ தெரில, டேய் அப்பா படத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை மனோஜ் கடை போச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாரு முத்து. ரவின்னு சொல்கிறாரு, அதுதான் உண்மை, நானாக முத்தை வந்து பங்கு கேட்காமல் இருக்கேன்னா நீனாவது நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு தான், நீ நல்லாமல் இருந்து கடையும் விட்டுட்டேன்னா அது நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடத்தி மனோஜ் பெரிய ஆளாயிடுவான் அப்படிங்கிறாங்க. விஜயா முதல்ல ஒரு பையன் வந்து தப்பு செய்தான்னா தப்புன்னு சொல்லிப்பார், அதை விட்டுட்டு அவனை வந்து மேம்படுத்தி அவன் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தான் மதக்குள்ளே இருக்கான் அப்படிங்கும்போது மனோஜ் என்ன செய்யணும் தெரிலப்பா, அப்பா பேசாமல் பூர்வீக சொத்தியோ இல்லை 2 வீட்டில் ஒரு வீட்டை கொடுத்துருவான்ப்பா அப்படிங்கும்போது நம்மளை ரொம்ப யோசிக்காங்க. டேய் குடும்ப சொத்தை நம்ம கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு என்னது இல்லை தகுதி இல்லை, அது அம்மாட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் கடனை எப்படியா கொடுக்க போகிறேன், எப்படி நான் கொடுக்க முடியும், ஏற்கனவே 30 லட்ச ரூபா தான் ஏமாற்றிட்டு போனான் அப்படிங்கும்போது ஸ்டேஷனில் சொல்லி அதை வாங்கக்குள்ளே வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஸ்டேஷனில் சொல்லியிருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு வாங்கி தந்துடுவான் இருக்கா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஏப்பா
அந்த சிட்டிகிட்ட இந்த பர்லரமாக பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவனே ஒன்றா நம்பர் ஏமாத்தாள், அவன் எப்படிப்பா வாங்க முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ், இனிமையாவது நீ வந்து பொறுப்பாருடா, அந்த பொறுப்பை முத்துட்ட கொடு, முத்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவான் அப்படிங்கப்பா. போலீஸ் அதிகாரி அலைய முடியாது, இவன் இப்போ பண்ண முடியும், இவனே யாருக்குமே 1 வாட்டி 2 வாட்டி உள்ளே போய்ட்டு வந்தோம் எப்படி முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு மனோஜ், யாரையும் குறைச்சி மதிப்பிடாத. மனோஜ் வந்து செய்ய முடியாததை முத்து நிறைய செஞ்சுருக்கான், அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரோகிணி, நீ சீக்கிரம் ரெடி பண்ணி அதை இது பண்ண சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன செய்யணும்னு தெரில. அப்போ சிட்டிட்டு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, சிட்டிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்போன்னு சொல்லி மனோஜ் மறுநாள் காலையில் சிட்டி ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காங்க. சிட்டி, நான் ஏமாந்த பணம் 30 லட்ச ரூபாய் நீங்கள் தான் வந்து அது வாங்கி தர வரணும்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு என் வீட்டம்மா முழு பொறுப்பு என்ன தந்திருக்காங்க அப்படிங்க. ஆமாம் மனோஜ் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எனக்கு இப்போ ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படுது, இப்போ தாங்க 10 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பைய கொடுங்க அப்படிங்கும்போது அவர் சிரிக்கிறாரு. உங்கள் பணமே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில, எடுத்துகிட்டு போனவன் செலவு பண்ணுறான்னு தெரில, இப்படி இருக்கும்போது என்கிட்ட 20 லட்ச ரூபா கேட்குங்க. முதல்ல உங்கள் வீட்டம்மா என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, அதை நீங்கள் தரீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், அவங்க வீட்டம்மா 20 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, தர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 3 லட்சம் தரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு சரியான கோவம் வருது. வீட்டுக்கு வராங்க. ரோகிணி, அந்த சிட்டிட்டு நீ வட்டி வாங்கியிருக்கியா, வச்சிருக்கியா, போனேன், அந்த பணத்தை நீ என்ன செஞ்ச, ஏன்டா பணம் வாங்கியிருக்க, பேங்கில் வாங்கியிருக்க, சிட்டிகிட்ட வாங்கியிருக்க, என்ன கணக்கு உங்கனக்கு அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான பாயிண்ட் ஆகுது. உடனே ரோகிணி, அந்த சிட்டிக்கெலாம் பணத்தை வாங்கி என்னடி செஞ்சு வைக்கும்போது எனக்கு என்ன செய்யணும் தெரில முடிக்காங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, ஆண்டி இப்படிலாம் கடன் வாங்கி தான் ஆண்டி அப்பப்போ உங்களுக்கு பணம் தந்தேன், நான் ஒரு பார்லரில் வேலை தானே பார்க்கேன், எனக்கு சம்பளம் மட்டும் தானே வரும், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் செலவு பண்ணுறது, மனோஜுக்கு செலவு பண்ணுறது, ஒரு சில வந்து தேவைக்கு வந்து மனோஜுக்கு நான் கொடுக்குறது எல்லாமே எப்படி வந்துடும், அப்படி தானே வரும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த பிள்ளை சொல்லுறது என்ன தப்பு இருக்குது, பணக்காரின்னு அது கொண்டா இதை கொண்டாடினேன், அந்த பிள்ளை பணக்காரிகளும் கடன் வாங்கி தந்துருக்கு. ஏம்மா இனிமேல் தேவையில்லாமல் நீ அந்த ஆள்கிட்ட கடன் வாங்காத, அது போக பணத்தை காணாமல் போன பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகாரிட்ட போய் சொல்லு, நான் வந்து பார்க்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறேன்ப்பா, மீனா தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கார், அவர்கிட்ட சொன்னால் சரியாக செய்வார்ப்பான்னு சொல்லி மீனாட்ட சொல்லி பேசுகிறாங்க. நாளைக்கு காலைல மனோஜ் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நினைக்காரு இவங்க சொல்லி அவங்ககிட்ட போய் நம்ம கொடுக்கணுமா, நம்மளாக போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அவராக போய் பேசுகிறார். நான் ஏகப்பட்ட டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்க. தம்பி மீனா பொண்ணு எல்லாம் சொல்லிச்சு, பெட்டிஷனை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணி இது பண்ணுதார். அப்போது சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்படியா இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கின கடன்காரங்கெல்லாம் பார்க்குறாங்க, இனிமேல் சரி வராது, மனோஜை நம்பினா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, மனோஜை வீடு தேடி போனாலும் பார்க்க முடியல, கடைக்கும் போனாலும் பார்க்க முடியல, நம்ம பேசாமல் இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வக்கீலை பிடிச்சி செய்ய வேண்டியது செய்தாங்க. மனோஜ் கடையை மூடுறதுக்கு எல்லா வேலையும் வந்து நோட்டீஸ் வருது. வீட்டுக்கு வந்தோடனே மனோஜ் ரொம்பவே அரண்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு அண்ணாமலை என்னடா என்னாச்சு அப்படிங்கும்போது அந்த நோட்டீஸை கொடுக்காரு. அண்ணாமலை பார்த்து அண்ணாமலை கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணாமலை கண்கலங்க போனோன்னு முத்தால் தாங்க முடியல. என்னப்பா என்னாச்சு, டே ரவி இதில் என்னடா போட்டுருக்கு படிடா அப்படிங்கும்போது பல குரல் வாங்கி படிக்கிறாங்க. சரி படிக்கும்போது சொல்லுவாங்க, முத்து அந்த கடையை வந்து அவங்க வந்து இளம் போட்டு எடுக்க போகிறாங்களா அப்படின்னோடனே டோட்டல் குடும்பமே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே ரோகிணி விஜயா யாருக்குமே ஒன்றும் ஓடலை. ஏன்னா அந்த கடை இருக்க போய் தான் சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரோகிணியுமே விஜயாவுமே என் பையன் பெரிய பிஸ்னஸ் மேனு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணது அந்த கடையை வச்சு தான். கடையும் போயிட்டுனா அவ்வளோதான், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ அண்ணாமலை ஒரு மாதிரி கலங்கி உட்காந்தானே முத்துக்கப்பா கலங்காதப்பா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நம்ம ரவிக்கு வந்து லோனுக்கு ரெடி பண்ணோம், ரவிட்டையும் பேசி அந்த பணத்தை பேசாமல் கொடுத்து கடையை மீட்டுருவோமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, இல்லை நம்ம வந்து ரவிக்கு வந்து கடையை எடுக்கிறது தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம கேட்டோம், ரெஸ்டாரண்ட்னா தருவாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம பேசிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூப்பிட்றாங்க. அண்ணாமலையும் கூப்பிட்டு 4 பேரும் பேசுகிறாங்க. பேசும்போது ரவி சொல்கிறார், பேசாமல் நம்ம வந்து லோன் வாங்கி கொடுத்துடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிடலாம். அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரா, அப்பா கடைசியாக சம்பாத்தியம் ஒன்றும் மொத்த பணம், அந்த பணத்தில் உள்ள கடை வீணாக போச்சுன்னா கஷ்டமாக இருக்கும், அதனால் நம்ம பண்ணிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு என்ன ஓடுது, நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம கலங்கணுன்னா அது ரெண்டுக்கும் தாங்க முடியல, அப்போ நம்ம அது மனசுக்குள்ளது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அந்த பணத்தை வாங்கி பேசாமல் நட்டத்தில் நடக்கிற அந்த மனோஜ் கடையை வாங்கி நீ அதை ரெஸ்டாரண்ட்டை மாற்றி நடத்துட்டா அப்படிங்களப்பா. டேய், அப்பாவோட உழைப்பில் உருவான அந்த கடை வந்து வீணாக போகக்கூட நீங்கள் நினைக்கிங்க, நானும் மேலும் வீணாக போகக்கூடாது, நீங்கள் கடை வாங்கினதை திருப்பி கட்டணும்ல, அது வீணாக போகக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படிங்க. டே மனோஜ், இந்த கடனை அப்புறம் அடைக்கிக்கிறோம் அப்படி விளைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது மனோஜ் வாய போலக்காரு, அப்பா குடும்ப சொத்தை விற்றுடுவார் போலுக்கு, விற்றுட்டாருன்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்துடும் அப்படின்னு நினைக்காரு மனோஜ். உடனே விஜயாவுக்கும் பயங்கர சிரிப்பு, ரோகிணிக்கும் சிரிப்பு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு, கடை நீ நடத்திட்டு இருக்க, அது அப்பாவோட ஒட்டுமொத்த உழைப்பு,
இதை வீணாக போகக்கூடாதுன்னு முத்து, மீனா, ரவி நினைக்காங்க. அதனால் பேங்கில் லோனுக்கு ரெடி பண்ணுதாங்க. 2-3 நாளில் வந்துடும். கடைக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த கடனை அப்புறம் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ரைட்டு. அதை கொடுத்த உடனே கடையை நீ ரவி பேரில் மாற்றி கொடுத்துடணும் அப்படிங்கிறேன். ஏன்பா நான் எதுப்பா கொடுக்கணும்னா அந்த பணத்தை ரவிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அவனுக்கு ஒத்து சிரிக்கிறாரு. எப்பா உங்ககிட்ட நான் பணத்தையே வந்தார்ல ரவி கொடுக்க போகிறானா அப்படிங்கும்போது நம்மளை சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொல்ல வரல, இந்த பணம் என் கடை பணத்தில் ஆரம்பித்த கடை தான். இது வீணாக போட வந்து இந்த வேலையை செய்து ரவிக்கு அதை ரெஸ்டாரண்ட்டாக வச்சு கொடுத்தாக்க ரவி வந்து மாதம் கட்டி என்ன செஞ்சிருவான், அந்த கடனை மீண்டுருவான். அதனால் ரவிக்கு தான் கொடுக்கணும். அப்படிங்களப்பா நான் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இங்கே பாரு மனோஜ், நீ ரவிக்கு கடையை கொடுக்கலன்னா நீனும் கடனை கட்ட முடியாமல் கடையும் வீணாக போயிடும். ரவியை ரெஸ்டாரண்ட் வைக்க வேறு இடம் தான் பார்த்துட்டு இருக்கணும். இது நம்ம சொந்த இடமா போயிடும். அதுபோக முதல்ல வீணாக போகாது. நீ ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மேனேஜர் மாதிரி ஏதாவது வேலை பார்த்துக்க, உனக்கும் சம்பளம் கிடச்சிக்கிடும் அப்படிங்கும்போது முத்து உங்கள் வேலை பாருங்கள், உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள், இதெல்லாம் செய்ய முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லும்போது, என்ன ரவி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, மாமா பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை எங்கள் எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தான் வழக்கங்களை தெரிவித்து கொள்கிறேன். அப்படி இருக்கும் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது சுதியுமே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. கரெக்டு தான், மீனா சொல்லுவது என்ன தப்பு இருக்குது, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால் வந்து ரவி ரெஸ்டாரண்ட் வைப்பான், அந்த கடனை பூரா அடைச்சிடுவான், ரவி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பண்ணேன் முத்து, அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ண அப்படிங்கிறாங்க. நேராக முத்துக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்டை வர சொல்லுதாங்க. அவங்க பத்திரத்திலலாம் டைப் அடித்து நேராக அந்த கடையை வந்து ரவி பேரில் கொண்டு வந்துடுறாங்க. 2 நாள் கழிச்சு லோன் வருது. கடன்காரங்களை வர சொல்லி பணத்தை பூரா செட்டில் பண்ணிடுறாங்க. அதில் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது. அதை வச்சு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே சேர் பெஞ்சு எல்லாம் வாங்க வேண்டியது எல்லாத்தையுமே வாங்கி வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அண்ணாமலையோட எதிர்த்தசையில் இருக்கக்கூடிய அந்த வாசி வந்து சுத்தமாக பிடிக்கலை. நம்ம பணம் கொடுத்து ஆரம்பிக்கணும்னு நினச்சா அந்த முத்துவும் அந்த அண்ணாமலையும் சேர்ந்து ஏதோ பண்ணி கடை வச்சு கொடுத்துட்டாங்களா மாப்பிள்ளைக்கு. இனிமேல் நம்ம வீட்டுக்கு எப்படி வருவாங்க, எப்படியாவது இந்த கடையை வந்து ஓச்சாத்தானே வந்து மாப்பிள்ளை வந்து நொந்து நூலாகி பேசாமல் நம்ம சுருதி வீட்டுக்கே போயிடுவோம், சுருதி வீட்டில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்னு நினைப்பார் அப்படின்னு சொல்லி ஏதாப்பில் ஒரு இடத்த விலைக்கு வாங்கி ரவிக்கு போட்டியாக ஹோட்டல் வைக்காங்க. ரவி வந்து அந்த இடத்துல ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பாடு கொடுக்குறாரு. அது போக மீனாவும் தனக்கு தெரிஞ்ச சமையல் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. அப்போ ரவி ஹோட்டலில் ஏகப்பட்ட வியாபாரம் ஆகுது. சுருதியோட அப்பாவும் அம்மாவும் ஆரம்பித்த ஹோட்டலில் வியாபாரமே இல்லை. உடனே வீட்டில் வந்து அண்ணாமலை சொல்லுவாங்க, டேய் ரவி, முத்து, ரவியை எப்படியாவது அவங்க சைடில் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வீட்டிலேருந்து எடுத்து அப்படியே கடை வச்சாங்க. ஆனால் நம்ம கடவுளுக்கு ஹோட்டல் இல்லை அப்படிங்கும்போது, ஆமாப்பா நம்ம கடையில் தான்ப்பா சரியான கூட்டம், ரவி செம ருசியாக சமைக்கான், மீனாவும் அப்பப்போ அவளால் முடிஞ்சதை செய்கிறான், அதனால் ஹோட்டல் நல்லாவே போகுதுப்பா அப்படிங்கும்போது, ஆமாப்பா லாபம் நல்லாவே வருது, கடனை ஒரு கால்வாசி பகுதி கொடுத்து அடைச்சிட்டேன், இன்னும் படிப்படியாக அடைச்சிருவோம்பா, நான் ஒரு நாளும் வந்து அண்ணாமலை பையன் வந்து யாரோடைய பணத்துலையும் கடை ஆரம்பிக்கணும், யாரோட உதவியும் இருக்குன்னு நினைக்கவே மாட்டோம்பா அப்படிங்கிறாங்க. அதான்டா அண்ணாமலை பையன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு என்ன வருதுன்னா, இப்போவும் இந்த கடையை நம்ம ஓடோடாமல் ஆக்கணும். அப்படி ஓடோடாமல் ஆக்கினா தான் அந்த வாசனுடைய ஒட்டுமொத்த சொத்தும் ரவிக்கு வரும். இந்த ஒரு கடையை வச்சு வீண் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த சொத்தை யாருக்காவது மாற்றி விட்டாங்கன்னா என்ன ஆகிறது? அந்த வாசன்ட்டு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. வேலையே இன்னும் ஒரு 2 மாதத்தில் வேலையோட முடிய போகுது, அவருக்கு பதவி முடிய போதும், அதுவே லட்சக்கணக்கில் வரும். எல்லா பணமும் வீணாக போயிடும். இந்த ரவிக்கும் தெரிய மாட்டேங்குது, சுருதிக்கும் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆண்டி, இதெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் கடை வச்சுருக்கோம், எங்கள் கடையை வந்து ஓடக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்தாப்புல கடை ஆரம்பிக்காங்க. இன்னும் அவங்க வந்து எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவங்க சொத்து பூரா உனக்கு தானம்மா, நீங்கள் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு கடங்காவெல்லாம் வாங்கி அதை அடைச்சிட்டு கிடக்கணும், அவங்ககிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, பேசாமல் அதை நீங்கள் இது பண்ணிட்டு போண்டி தானே, எல்லா சொத்தும் உனக்கு தானம்மா அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி இனிமேல் அவங்க வீட்டுக்கு போகிறதும் இல்லை, அவங்க சொத்தை எதிர்பார்க்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, அவன் சுருதி சொல்கிறதான் நான் சொல்கிறதும், அவங்க எங்களை பார்க்கணும் அந்த வீட்டுக்கு வரட்டும், நாங்கள் போக மாட்டோம், வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு பிழைக்க தரல, அந்த முத்து வந்து நீ கோடீஸ்வரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்க வேண்டாம், அவனை புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒரு இடத்துல 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன், என்ன ஒரு தொழிலதிபர் ஆக்கி அவன் பார்க்கான், எனக்கு வந்து கடை வச்சு தரணும்னு ஒன்றுமே இல்லை, மாடியில் ரூம் கட்டுறதுக்கோ வைக்கிறதுக்கோ அவன் வந்து கூட முயற்சி பண்ணாமல் நான் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நினச்சி அவன் கடை வாங்கி தராமா, இது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் உன் பேரை தாண்டா வாங்கியிருக்கான், நீ தானடா அதை அடைச்சிட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா அதுக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணது முத்து தான், முத்து இல்லைன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது, யார் என்ன சொன்னாலும் சரிதாம்மா, முத்து வந்து எனக்கு நல்லது மட்டும்தாம்மா செய்வான், எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. போடா உனக்கு பிழைக்க தெரில, அவங்க அப்பா மாதிரி தான், முதல்ல என்ன வேலைக்கு போனார், கடைசி வரைக்கும் அந்த வேலை தான் பார்த்தாரு, அந்த வாசுதேவனை பாரு சின்ன வேலைக்கு போனார், யார் கை கால் இல்லாமல் பிடிச்சி எங்கேயோ போயிட்டார், இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார்,
அதே மாதிரி நீ பெரிய ஆள் ஆகணும்னா நேர்மை நீதி நீ பேசிகிட்டு இருக்காத அவங்க அப்பா மாதிரி மனோஜ் மாதிரி சீக்கிரம் முன்னேறப்பாரு அப்படி. மனோஜ் முன்னேறிட்டானா? அம்மா இப்போ கடை கூட இல்லை, என் கடையில் வேலை கிடைக்குமான்னு கேட்டுட்ருக்கான். அவனுக்கு அவன் வேலை கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நானும் நட்டத்தில் தான் போவேன். அவன் ஒழுங்காக கணக்கு வழக்கு பார்க்க மாட்டான், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டான். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வேலை கேட்டிருக்கேன். அப்படிங்கும்போது உங்கள்கிட்டலாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுல. இந்த பணக்கார பைத்தியம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்காது, எல்லாம் இந்த மீனா சொல்ல கேட்டுட்டு தான் ஆடிக்கிட்டு இருப்பான். இந்த மீனாவுக்கு ஒரு வசமாக ஒரு ஆப்பு வச்சோம்னா கண்டிப்பாக இவ சரி வந்துடுவா அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிலேருந்து கீழே பார்த்து போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.